अस्सलाम वालेकुम वेलकम टू ससस किचन इनकी நம்ம தம் ஆலு பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் நான் இன்னைக்கு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன் நீங்க பெரிய உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம் நான் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துர்க்கேன் பெரிய உருளைக்கிழங்குனா சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பிரிஞ்சில உப்பு தேவையான அளவு ஒரு தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன் மல்லி பொடி கஸ்தூரி மெத்தி 1 டேபிள்ஸ்பூன் இது காஞ்ச வெந்தயக்கீரன் இது கஸ்தூரி மெத்தின் கடைகளில் கிடைக்கும் 100 கிராம் தயிர் 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பொடி 5-6 கிராம்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இது கொஞ்சம் மசாலா ஐட்டம் ஜாஸ்தி தான் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன் இதல சீரகம் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள்ஸ்பூன் என்கிட்ட சீரக பொடியும் சோம்பு பொடியும் இல்ல அதனால நான் சேர்த்து அரைச்சுக்க போறேன் உங்கள்ட்ட பொடிகள் இருந்துச்சுனா பொடிகள் சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட பொடிகள் இருந்துச்சுனா கிராம்பையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க கிராம்பையும் முந்திரி பருப்பையும் அரைக்கும்போது விட்டு விட்டு அரைக்கணும் இல்ல அப்படினா அது வந்து பேஸ்ட் ஆயிடும் அதனால விட்டு விட்டு அரைக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சு எடுத்துக்கறேன் அரைச்சிட்டேன் இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் இதுல எண்ணெய் சேர்த்துக்கறேன் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து சீரகம் சேர்த்துறலாம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம அரைச்சிட்டோம் இது வந்து தாளிக்கிறதுக்காக 1 டேபிள்ஸ்பூன் இது கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துறலாம் அடுத்து பிரிஞ்சில அடுத்து நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துலாம் அரைச்சதை உங்கள்ட்ட பொடிகள் இருந்தால் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க உங்கள்ட்ட பொடிகள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அடுத்து கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுத்து மிளகாய் பொடி இது சீக்கிரமே செஞ்சிடலாம் மல்லிப்பொடி பார்க்குறதுக்கு தான் நிறைய பொருட்கள் மாதிரி இருக்கும் ஆனால் சீக்கிரமே செஞ்சிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பராகவே இருக்கும் வெரைட்டி ரைஸோடையும் சூப்பராக இருக்கும் இதோட பச்சை வாசனையும் சேர்த்து வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் அடுத்து தக்காளி சேர்த்துறேன் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணுன்னா கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெங்காயம் சேர்க்கலதில் கரம் மசாலா பொடி இதெல்லாம் சேர்த்து வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இது சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும் பரோட்டாவோடையும் சூப்பராக இருக்கும் இது உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இதை இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க சட்டியில் ஒட்டாமல் வருது இப்போ தயிர் சேர்த்துடலாம் தயிர் சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும் கரண்டி விடாமல் கிளறணும் அப்போ தான் வந்து தயிர் பிரியாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரியாக வந்துடும் தயிர் நீங்கள் விடாமல் கிளறினா மட்டும்தான் அது கிரேவி மாதிரி வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும் தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும் அடுப்பு சிம்லே வச்சு கைவிடாமல் கிளறுங்க உருளைக்கிழங்கு வந்து நல்லா பரட்டி விட்டுலாம் அந்த மசாலாவில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வெரைட்டி ரைஸோடு இப்போ சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வெரைட்டி ரைஸோட சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இப்படியே விட்டுடலாம் நீங்கள் ட்ராவல் கொண்டு போனீங்கன்னா கூட இப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் 2 நாள் வரைக்கும் இது கேட்டு போகாது
நம்ம இன்றைக்கி சப்பாத்தியோட சாப்பிட போகிறோம். அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். இதை இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே 2-3 உருளைக்கிழங்கு நான் உடச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா அதுவும் கொஞ்சம் கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான். வெங்காயம் எதுவும் சேர்க்கலை. இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முந்திரி பருப்பும் கடல மாவு மட்டும்தான். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. எண்ணெயும் மேலே தெளிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், நமக்கு தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். அவ்வளோதாங்க, ஈஸியான தம் ஆலு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.